ஆனால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம 100 ஆடுகளில் காணாமல் போகாத 99 ஆடுகளைப் போல பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம தொலைஞ்சிட்டோம் ஏற்கனவே அப்படிங்கிறது தான் நமக்கு புரியலை. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே இந்த காணாமல் போனதை தேடக்கூடிய இறைவனுடைய மனநிலையை நாம் பார்க்கிறோம். காணாமல் போன ஆடு, காணாமல் போன திராக்மா. 99 ஆடுகள், மனம் மாற தேவையில்லாத 99 ஆடுகளை குறித்து கவலைப்படுவதை விட இந்த தொலைந்து போன ஒரு ஆட்டிற்காக தேடக்கூடியவராகத்தான் ஆயன் இருக்கிறார். நம்ம இந்த காலப்போக்கில் அந்த இறைவனை மறக்கின்ற பொழுது நமக்காக வேதனையோடு தேடுபவராக இருக்கிறார். அது இறைவனுடைய மனநிலையை காட்டுகிறது. காணாமல் போனதை தேடுகிற இறைவன். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம தொலைஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது நமக்கே தெரியல. தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று ஆண்டவர் நமக்காக ஜெபித்தார்னோடனே நம்ம அறியாமையினால், இக்னரன்ஸ்னால செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு இல்லை. தொழுநோய் வந்தா எப்படி அந்த இடத்துல உணர்வு இருக்காதோ, நாம் செய்வது தவறுதான், இது மனச்சான்றுக்கு எதிரானதுதான், இது கிறிஸ்துவுக்கு எதிரானதுதான் என்கிற உணர்வே இல்லை. என்ன அப்படி தப்பு செஞ்சிட்டோம், எல்லாரும் செய்யறதைத்தானே நாம் செய்கிறோம் என்கிற மனநிலை மிக கொடிய மனநிலை. அன்புக்குரியவர்களே, நாம் செய்வது தவறு, நாம் தொலைந்து கொண்டிருக்கிறோம் என்கிற நிலையே நமக்கு தெரியாமல் போவது அழிவை நோக்கிய ஒரு மனநிலையாக இருக்கிறது. இந்த மனநிலையிலிருந்து மாற்றம் பெற வேண்டும், இந்த மனநிலையிலிருந்து திரும்பி வர வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்களுடைய அழைப்பாக இருக்கிறது. திரும்பி வரணும்னா சும்மா இருந்தா பத்தாது. முன்னுரையில் அழகா வாசித்தாங்க. அந்த பார்வையற்றவர், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், எனக்கு பார்வை இருந்துச்சு, இப்ப நான் இழந்துட்டேன், நான் மீண்டும் பெற வேண்டும். அதுதான் உணர்வு, தன் உணர்வு பெறுதல். ஊதாரி மைந்தன் சொத்தை பிரித்து செல்லுகிற பொழுது அந்த தன் உணர்வை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் துன்பப்படுகிற பொழுது அந்த தன் உணர்வை பெறுகிறான். என் தந்தையின் இல்லத்தில் அவ்வளவு பணியாளர்கள் நலமோடு இருக்க நான் இங்கு வந்து துன்பப்படுகிறேனே என்கிற அந்த தன் உணர்வு, அந்த உணர்வு பெற வேண்டும். எப்பொழுது வலியை உணர்கிறோமோ அப்பொழுது சரியான வளர்ச்சிக்குரிய மாற்றத்திற்கு நாம் செல்ல முடியும்.